டைம் அண்ட் ஒர்க்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஏ ஒரு வேலையை தனியே 10 நாட்கள் செய்து முடிப்பார். பி அதே வேலையை தனியே 12 நாட்கள் செய்து முடிப்பார். சி அதே வேலையை தனியே 15 நாட்களில் செய்து முடிப்பார். மூவரும் ஒன்றாக சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூ 4500 ஊதியமாக பெறுகிறார்கள் எனில் அதில் சியின் பங்கு தொகை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? அதாவது ஏ ஒரு வேலையை தனியே 10 நாட்கள் செய்து முடிப்பார். பி அதே வேலையை தனியே 12 நாட்கள் செய்து முடிப்பார். சி அதே வேலையை தனியே 15 நாட்கள் செஞ்சு முடிப்பார். ஸோ 3 பேர் சேர்ந்து செஞ்சுட்டு 4500 அதுக்கு சம்பளம் வாங்குறாங்க. அப்ப சி உடைய பங்கு தொகை எவ்வளவு போகும்னு கேட்கறாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் இந்த 3க்கும் காமனா எல்சிஎம் எடுத்தா 60. 3க்கும் காமனா எல்சிஎம் எடுத்தா 60. 10 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும், 6 டைம். அதே மாதிரி இந்த 12 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும், 5 டைம். அதே மாதிரி 15 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும், 4 டைம். ஸோ அப்போ இந்த 4500 6:5:4 ரேஷியோவில் பிரிச்சுமா யாருக்கு எவ்வளவு தொகை போகுதுன்னு தெரிஞ்சிடும். நமக்கு தேவை சியோடைய பங்கு மட்டும்தான். அப்போ சியோடைய ரேஷியோ பார்த்தோம்னா 4 வகுத்தல் டோட்டல் இதை ஆட் பண்ணா டோட்டல் ரேஷியோ ஆட் பண்ணா 6 + 4 10, 10 + 5 15 இன்ட்டு டோட்டல் தொகை பார்த்தோம்னா 4500. இது அப்படியே 4500 15 கேன்சல் பண்ணா 300. 4 × 300 1200. இது வந்து சி உடைய பங்கு தொகை. ஒருவேளை ஏ உடைய பங்கு தொகை கேட்டாங்களா? ஏ உடைய ரேஷியோ பார்த்தோம்னா 6 வகுத்தல் டோட்டல் ஆட் பண்ணா 15 × 4500. இது அப்படியே கேன்சல் பண்ணா 300. 6 × 300 1800 ஏ உடைய பங்கு. பி உடைய பங்கு கேட்டாங்களா? பி உடைய ரேஷியோ 5. டோட்டல் இதை ஆட் பண்ணா 15 × இங்க 4500. இது அப்படியே கேன்சல் பண்ணா 300. 5 × 300 1500 இது வந்து பி உடைய தொகை. ஸோ 3 ஆட் பண்ணுங்க 4500 வரும். 3 ஆட் பண்ணா 4500 வரும். ஸோ இந்த ஒரு சம் தெரிஞ்சிட்டா போதும். இந்த மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் நம்ம போட்டுடலாம். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. இந்த சம் ப்ரீவியஸா ரயில்வே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஏ ஒரு வேலையை தனியே 20 நாட்கள் செய்து முடிப்பார். பி அதே வேலையை தனியே 12 நாட்கள் செய்து முடிப்பார். சி அதே வேலையை தனியே 15 நாட்கள் செய்து முடிப்பார். 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூ 6000 ஊதியமாக பெற்றால் ஏயின் பங்குன்னு கேட்கறாங்க. இந்த அதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த ஒரு சம்ம சால்வ் பண்ணவே இந்த மெத்தட்ல எப்படி சம் கேட்டாலும் சரி நம்ம சால்வ் பண்ணிடலாம்.